இன்றைய நற்செய்தி லூக்கா பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 39 முதல் 42 வரை. நற்செய்தியின் மைய கருத்து: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? நம்மில் பலர் தன்னை பார்த்து குறைகளை களைந்து முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு முயற்சி எடுப்பதை விட, பிறரையே தன் வாழ்நாள் முழுவதும் சிசிடி கேமரா போல பிறரை குற்றம் காண்பதிலேயே தன் வாழ்நாட்கள் முழுவதையும் செலவழிப்பவர்களை பற்றி இன்றைய நற்செய்தியில் இயேசு அழகாக கூறுகிறார். அகக்கண் இல்லாமல் புற கண்களாகிய இரு கண்களை உடையவர்களை மனிதர்கள் என்று கூற முடியாது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஞானக்கண் திறப்பது எப்போது? சிலருக்கு, நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பெற்றோர்கள் மூலம் ஞானக்கண் சிறு வயதிலேயே திறந்துவிடும். இன்னும் ஒரு சிலருக்கு 40 வயதில் ஞானம் கிடைக்கும். புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைத்தது போல, இன்னும் சிலருக்கு 50 வயதில் ஞானமானது மனக்கண்ணை திறக்கும். தவறினால் 60 வயதில் கூட, காலம் தாழ்த்தி கூட ஞானக்கண் திறக்கும். இறுதி வரையிலும் ஞானக்கண் திறக்காமலேயே வாழ்ந்து, சிறு வயதிலேயே உலக போக்கின்படி போகாமல், அகண்ட வழியில் செல்லாமல், இறை வழியில் இறைவனோடு கைகோர்த்து செல்பவர்கள் ஞானத்தை கண்டடைவர். நான் யார், இறைவன் யார் என்ற வினாக்களுக்கு சரியான விடை தெரிந்தவர்கள் கோடியில் ஒருவரே. அவரே சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியானவர். இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது என்பர். நாம் ஒவ்வொருவரும் பிறர் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க முயற்சிப்பதை விட, நமது கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுக்க எப்போது, எந்த வயதில் முயற்சி செய்யலாம் என எண்ணுவோம். இறுதி நேரம் நெருங்கிவிட்டது. இறை தந்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக.